ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த வெளியில் போய் தயிரெல்லாம் வாங்க முடியாது, தயிரெல்லாம் வாங்க முடியாத சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ மில்க் பவுடர், பால் பவுடர் இருந்தால் எப்படி நம்ம தயிர் இதுலேருந்து பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் வந்து வார்ம் வாட்டர் எடுத்துக்கலாம், 1 glass of warm water. மில்க் பவுடர் வந்து ஒரு கிளாஸுக்கு 3 ஸ்பூன் மில்க் பவுடர் வந்து 3 ஸ்பூன் மில்க் பவுடரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் ஆஃப் மில்க் பவுடர் இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு பாலோட ஸ்டேஜுக்கு வரும். நல்ல பால் மாதிரி இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பால் ஸ்டேஜ் வந்துடும். பால் ஸ்டேஜ் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், தயிர் அவங்க நார்மலாக எப்படி உர வைப்போமோ, தயிர் உர வைப்போமோ அந்த மாதிரி கொஞ்சம் தயிர் எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம நைட் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா மார்னிங் நமக்கு நல்ல தயிர், நார்மல் தயிர் கிடைக்கும். ஒரு 6 to 8 hours இதை வந்து அப்படியே வச்சுட்டிங்கன்னா நமக்கு தயிர் கிடைக்கும். ஸோ நம்ம மார்னிங் பார்க்கலாம் எப்படி தயிராக நமக்கு வந்துருக்குன்ட்டு. இது மாதிரி நான் நேற்று நைட்டு பொறக்கி வச்ச தயிர் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா ஏடையாக திக்காக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது. ஸோ பால் பவுடர் வச்சு, பால் கிடைக்காத இதில் பால் பவுடர் வச்சு தயிர் நம்ம பண்ணுறது ஈஸி.